குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது பரிமாண பகுப்பாய்வு நன்மைகள் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். அந்த நன்மைகளில் ஒரு நன்மைக்கான விளக்கம், அதாவது ஒரு அளவீடு முறை, இயற்பியல் அளவை ஒரு அளவீடு முறையிலிருந்து மற்றொரு அளவீடு முறைக்கு எப்படி மாற்றுவது, அதைத்தான் நம்ம பரிமாண முறையில் இயற்பியல் அளவில் வந்து ஒரு அளவீடு முறையிலேருந்து மற்றொரு அளவீடு முறைக்கு எப்படி மாற்றுவது, இது ஒரு நமக்கு பரிமாண வாய்ப்பாடோட பயன்பாடில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அதை வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு அளவீடு முறை, அதாவது எஸ்ஐ முறையில் நமக்கு ஈர்ப்பு மாறிலியோடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம ஈர்ப்பு மாறிலியை பற்றி நம்ம 10th 10ஆம் வகுப்புலேயே நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸில். அதோட மதிப்பு என்ன, அதற்கான சமன்பாடு என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக படிச்சிருப்போம். அப்போ ஈர்ப்பு மாறிலியோட மதிப்பு வந்து எஸ்ஐ அலகு முறையில் நம்ம கொடுத்துருக்கு. அதை நம்ம என்ன பண்ணோம்னா சிஜிஎஸ் முறைக்கு வந்து அதில் மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கணக்கிட போகிறோம். அதாவது எஸ்ஐ முறைங்கிறது ஒரு எம்கேஎஸ் முறை, அது நமக்கு ஆல்ரெடி நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய முறை. ஆனால் சிஜிஎஸ் முறைங்கிறது ஒரு பண்டைய காலத்தில் நம்ம பயன்படுத்துகிற முறை. இப்போ அந்த முறைக்கு எப்படி மாற்றுறது, மாறும்போது அதோட மதிப்பு எப்படி மாறுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சிஜிஎஸ்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அதாவது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், அதோட இதை ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம சிஜிஎஸ் சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்து நமக்கு சென்டிமீட்டருக்கு பதிலாக மீட்டர் யூஸ் பண்ணுறோம், கிராமுக்கு பதிலாக கிலோகிராம் யூஸ் பண்ணுறோம், செகண்டுக்கு பதிலாக இப்போவும் செகண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, பார்க்கலாம். அப்போ ஜியோட ஈர்ப்பியல் மாறிலி வந்து நமக்கு தெரியும், கொடுத்துட்டாங்க. அப்போ சிஜிஎஸ் மெத்தடில் நமக்கு அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரியும். ஈர்ப்பியல் மாறிலியோட நமக்கு பரிமாண வாய்ப்பாடு தெரியும். அதாவது நமக்கு ஃபார்முலா வச்சு நமக்கு பரிமாண வாய்ப்பாடு கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா? F = Gm1 m2/r² இல்லைனா d² அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம படிச்சிருப்போம். r² சொல்லலாம், இல்லை d² ரெண்டுமே டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம மாடிஃபை பண்ணி ஜி அந்த ஒரு சைடு கொண்டு வந்து மற்றெல்லாம் ஒரு சைடு கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது இது இப்படி எழுதலாம், G = F d² இல்லைன்னா r²/m1 m2. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு அலகுகள் யூஸ் பண்ணி அதை நம்ம பரிமாண முறை வாய்ப்பாடு கண்டுபிடிச்சோன்னா எளிதாக கண்டறிய முடியும். அந்த முறையில் நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஈர்ப்பியல் மாறிலியோட பரிமாண வாய்ப்பாடு தான் என்னென்னா m⁻⁻1 L³ T⁻². ஓகே, அப்போ நமக்கு இந்த மாதிரினா, அதாவது ரெண்டுக்கும் பரிமாணம் ஃபஸ்ட்டு நமக்கு எஸ்ஐ யூனிட்டில் நமக்கு பரிமாண வாய்ப்பாடு வந்து m1 வச்சுக்கலாம். அதே மாதிரி சிஜிஎஸில் நமக்கு பரிமாண வாய்ப்பாடு m2. அதே மாதிரி அங்கே L1 இங்கே L2, அதாவது எஸ்ஐயில் L1 இதில் வந்து L2, அதே T1 T2 ஹோல் பவர் நம்ம ABCன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு இதில் ஈர்ப்பியல் மாறிலியில் வந்து பவர் இருக்குது. அந்த பவரையும் இந்த ஏபிசியும் ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக -1, பிக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக -2. ஓகே, அதே மாதிரி நமக்கு பாருங்கள், நமக்கு இது வந்து எஸ்ஐ முறையில் பயன்படுத்தக்கூடிய டைமென்ஷன் ஃபார்முலா. மாஸ் 1 கிலோகிராம், 1 கிலோகிராம்னு சொல்லலாம். அதே மாதிரி லென்த் வந்து மீட்டர், டைம் வந்து செகண்ட். ஒரு செகண்ட் ரெண்டுமே ஒன்று தான், 1 கிலோகிராம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், சிஜிஎஸ் மெத்தடில் நமக்கு வந்து மாஸுக்கு வந்து கிராம், லென்த்துக்கு வந்து சென்டிமீட்டர், டைமுக்கு வந்து செகண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு வேல்யூ நமக்கு எஸ்ஐ முறையில் எப்படி இருக்குது சிஜிஎஸில், அதோட m1 வேல்யூ, m2 வேல்யூ, நெக்ஸ்ட்டு L1 வேல்யூ, L2 வேல்யூ, இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது கீழே இருக்கக்கூடிய மேலே வந்து நமக்கு ஆல்ரெடி நியூமரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம் இருக்குது. இப்போ கீழே உள்ளது நம்ம கிலோகிராம் மாற்றினா தான் நம்ம இனிஷியல் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆல்ரெடி நமக்கு கிராமில் இருந்தது, அதாவது 1 கிராம்னு இருந்ததை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 கிராம் = கிலோகிராம். எத்தனை கிலோகிராம் பார்த்தீங்கன்னா 10⁻³ கிலோகிராம். அப்போ 1 கிராமுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 10⁻³ கிலோகிராம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் இருந்தது. அங்கே நம்ம 1 சென்டிமீட்டர் = எத்தனை மீட்டர்னு பார்த்தோன்னா 1/100 மீட்டர். அதுதான் 1/100 தான் நம்ம எப்படி எழுதலாம்னா 10⁻²ன்னு எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட். இப்போ என்ன பண்ணுறோம், கிலோகிராம் கேன்சல் பண்ணிடலாம், மீட்டர் கேன்சல் பண்ணிடலாம், செகண்ட் கேன்சல் பண்ணிடலாம். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இப்போ 10⁻³ நியூமரேட்டர் வரும்போது என்ன ஆகும், 10⁻+3 ஆகும். ஆல்ரெடி ஹோல் பவர் என்ன இருக்குது நமக்கு
ஹோல் பவர் வந்து -1 இருக்குது. அப்போ 10⁻³ இன்ட்டு -1 ஈக்குவல் 10⁻, அதாவது நியூமரேட்டர் வந்து 10⁻³ ஆயிரும். 10⁻³ இன்ட்டு -1 ஈக்குவல் 10⁻³ அடுத்து பாருங்கள், இதில் வந்து 10⁻² இருக்குது. அதை நியூமரேட்டர் வரும்போது 10⁻+2 ஆயிரும். அப்போ ஹோல் பவர் 3 இருக்குது. அப்போ 10⁻6 கிடைக்கும். 10⁻6. இப்போ இந்த லாஸ்ட் பார்த்திங்கன்னா செகண்டில் வந்து கேன்சல் ஆயிரும். நமக்கு 1க்கு பவர் எத்தனை 0 போட்டாலும் 1 தான், 1 போட்டாலும் 1 தான், -1 போட்டாலும் 1ஓட பவர் வந்து 1 தான், -2 போட்டாலும் 1 தான். ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10⁻³ இன்ட்டு 10⁻6 சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக 10⁻³ கிடைக்கும். 10⁻3. நெக்ஸ்ட்டு 10⁻3 கிடைக்கும். இதில் ஆல்ரெடி நமக்கு 10⁻11 இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு 10⁻8 கிடைக்கும். ஃபைனலாக நமக்கு 6.6 × 10⁻8 9 cm² g/-2. இதுதான் சிஜிஎஸ் முறையில் நமக்கு, அதாவது இயற்பியல் மாறிலியோட மதிப்பு. ஸோ அப்போ நமக்கு ஒரு அலகிடு முறையிலேருந்து எப்படி மற்றொரு அலகிடு முறைக்கு மாற்றுது, அதோட இதுதான் நமக்கு எதோட பயன்பாடுன்னு பார்த்திங்கன்னா பரிமாண வாய்ப்பாடோட ஒரு பயன்பாடு தான் இது. ஓகே.